தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்று பெயர் மாற்றும் தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது குறித்து வழக்குரைஞர்கள் சிலர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். மத்திய அரசு மெட்ராஸ் ஹைகோர்ட் என்பதை சென்னை ஹைகோர்ட் என்று மாற்றுவதற்காக அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்று தமிழக அரசு தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்திருப்பது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம். மற்ற மாநிலங்களில் உள்ள உயர்நீதிமன்றங்கள் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் என்று இல்லாமல் ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகா, ஹைகோர்ட் ஆஃப் கேரளா, ஹைகோர்ட் ஆஃப் ஜார்க்கண்ட், ஹைகோர்ட் ஆஃப் சத்தீஸ்கர் என்று தான் இருக்கின்றன. பக்கத்தில் உள்ள மாநிலம் கூட ஹைகோர்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் என்று இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த மாநிலத்தினுடைய பெயரை பிரதித்துவப்படுத்தும் வகையிலே ஹைகோர்ட் ஆஃப் தமிழ்நாடு என்று, அதாவது தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்று பெயர் மாற்றம் செய்வதுதான் மிக பொருத்தமாக இருக்கும். எனவே முதலமைச்சர் இந்த சிறப்பு தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கிறோம். புதுச்சேரி தமிழகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அதனால் புதுச்சேரி தமிழ்நாடு சென்னை உயர்நீதிமன்றத்தோடு இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்று மாற்றுவதிலே புதுச்சேரிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் முதல்வர் அம்மா அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்று பெயர் மாற்ற வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை இயற்றியிருக்கிறார்கள். இது தமிழ் மக்களுடைய விருப்பத்தை பிரதிபலிக்கிறது. எங்களுடைய கோரிக்கையை மதித்து அவர்கள் இந்த தீர்மானத்தை இயற்றியிருக்கிறார்கள். தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்று அழைக்க வேண்டும் என்று ஒரு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த தீர்மானத்தை தமிழக வழக்கறிஞர்கள் சார்பிலும் தமிழக மக்களின் சார்பிலும் நாங்கள் வரவேற்கிறோம். மிகப்பெரிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்கிறோம்.